ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் வந்து வட்டவாடா மூணார் வட்டவாடா போயிருந்தோம்ல. ஸோ அங்கே வந்து எங்கே தங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் தங்கியிருந்தோம். இதோட நேம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் ஸ்டேயோட நேம் பார்த்தீங்கன்னா தி ஒன்லி பிளேஸ் லாக் கேபின். இதுதான் அந்த இடத்தோட அந்த ஹோம் ஸ்டேயோட நேம் இது தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றியுமே நல்லா சூப்பரான கார்டனிங் செட்டப்போடு பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த கார்டனிங் பிடிக்கும் அப்படின்னால இந்த மாதிரி ஒரு இடத்துல தங்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி சர்ச் பண்ணும்போது தான் இதை பார்த்தோம். இது வந்து வட்டவாடா அங்கே டாப் ஹில் ஸ்டேஷனில் தான் இது இருக்கும். ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் ரோடு மோசமாக தான் இருக்கும். ஆனால் போய் தங்கினோன்னா நமக்கு சூப்பராக இருக்கும். அந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அவங்க வந்து ஃபுல்லுமே நிறைய கார்டனிங் செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. மேக்ஸிமம் வந்து டாலியாவும் அந்த கேமலின் ஒரு பூ இருக்கும்ல, ரோஜா பூ மாதிரி செடியில் பூக்கக்கூடியது, அதுவுமே தான் நிறைய கலர்ஸில் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து கேட்கும்போது எங்களுக்கு இதுலேருந்து கொஞ்சம் செடியும் தந்துருந்தாங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அச்சு வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணால். இந்த பிளேஸுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்வெட்டர் வந்து மஸ்ட்டு எடுத்துகிட்டு போங்க. அவங்க ஒரு டிஸ்கிரிப்ஷன் அனுப்பி தருவாங்க. ஸோ அதில் வந்து எதுவும் வச்சுக்க சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வந்து இது வரைக்கும் அந்த ஹில் ஸ்டேஷன் போய் ஸ்வெட்டர் எதுவுமே யூஸ் பண்ணதில்லை. அதனால இங்கேயும் தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்வெட்டர் எடுக்காமல் போயிட்டோம். லாஸ்ட்டு அங்கே போய் பார்த்தா செம குளிர தாக்கு பிடிக்கவே முடியலை. திருப்பி அவங்களே வந்து அவங்க ஸ்வெட்டர்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஃபுல்லுமே அவங்க வந்து என்னென்னா மரத்தில் தான் கட்டி வச்சுருக்காங்க. இது பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். நமக்கு நம்ம ஒரு வீட்டில் தங்கினா எப்படி இருக்கும், நம்ம வீட்டில் தங்குறது மாதிரி அந்த ஒரு ஃபீலை தான் கொடுக்கும். ஸோ இவங்ககிட்ட வந்து மொத்தம் 3 ரூம் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு 15 பேர் தங்கலாம். நீங்கள் வந்து குரூப் ஆட்டோ ஃபேமிலி ஆட்டோ போனீங்கன்னா 15 பேர் தங்கலாம். ஆனால் ஒரு ரூமில் வந்து 5 பெட்டு போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து சிங்கிளாக 2 பேர் போனாலும் ஒரே பேமெண்ட் தான் பே பண்ண வேண்டியது இருக்கும். இல்லாமல் சேர்ந்து போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லாபம். ஒரு ரூமுக்கு வந்து 4500 வந்து பே பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஃபுட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே நமக்கு வந்து சமைச்சு தருவாங்க. அந்த வீட்டு சாப்பாடு இருக்குதுல்ல, அது சமைச்சு தருவாங்க. நம்ம என்ன மெனுன்னு கொடுத்தா போதும். ஃபுட்டுக்கு வந்து தனியாக காசு வந்து பே பண்ணுறது மாதிரி இருக்கும். அப்புறமா அந்த கேம்ப் ஃபயர் தனியாட்டு அவங்க வந்து வெளியே வந்து அவங்க கிரவுண்டில் வந்து இது பண்ணி தருவாங்க. அப்படி இல்லைனா நம்ம ரூமுக்கு வந்து இந்த சிம்னியெல்லாம் செட் பண்ணி தான் வச்சுருக்காங்க, கேம்ப் ஃபயர் வைக்கிறது மாதிரி. ஆனால் நல்லா குளிர், ஸோ நமக்கு தாக்கு பிடிக்க முடியாது. அதனால் கேம்ப் ஃபயரும் செட் பண்ணி தந்துருக்காங்க. அதுக்கு வந்து தனியாக 800 ருபீஸ் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். மாடியில் வந்து ஷீட்டு மாதிரி தான் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் வந்து வெளிச்சம் வர்றதுக்குன்னு ஒன்று போட்டிருக்காங்க. ரெஸ்ட் ரூமே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். குளிக்கிறதுக்கு தனியாட்டு வச்சுருப்பாங்க. அங்கே வந்து ஹீட்ரு எல்லாம் தருவாங்க. ஹீட்ரு சுடு தண்ணி எல்லாமே வரும். இல்லாமல் நார்மலாக வாஷ் பேஷன் அந்த மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. வெளியுமே கண்ணாடியெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பெட்டு பார்த்திங்கன்னா இந்த ரூம்குள்ளே பார்த்தாலே தெரியும் 5 பெட்ஸ் இருக்கும். அப்புறமா டாப்லலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். செவரை கட்டி வச்சுருப்பாங்க. மேலே வந்து க்ளோஸ்டுன்னு இருக்காது. ஸோ நம்ம ஒரு ரூமில் பேசணும் அப்படின்னா அடுத்த ரூமில் கேட்குறது மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போவீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே தான். இதுதான் அவங்களோட கிச்சன். இங்கே தான் அவங்க வந்து நமக்கு வந்து குக் பண்ணி தருவாங்க. ஸோ குக் பண்ணுறத வந்து நம்ம இதில் ஹாலில் உட்காந்து சாப்பிடலாம். 3 டைனிங் டேபிள் போட்டிருப்பாங்க, அதில் உட்காந்து சாப்பிடலாம். இது வந்து அவங்க வீடு அப்படின்னு சொல்லி செட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா தான் சரி ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்க நல்லாயிருக்கும் நமக்கு. எப்படியோ அச்சு வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணான். அவனுக்கு வந்து இங்கே ரொம்ப பிடிச்சிருந்து இந்த இடத்துல தங்குறதுக்கு. ஸோ அவங்களுமே நல்லா பேசிக்கிட்டாங்க. நல்ல விதமாக தான் நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ணுவாங்க. நைட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மழையும் பெய்துட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம இங்கே இருந்துட்டு அந்த வியூ ஹில் ஸ்டேஷன் டாப் ஆனால நமக்கு கொஞ்சம் வியூஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறமா அவங்க வந்து கார்டனில் வந்து இந்த சோலார் லைட்ஸ் தான் நிறைய வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே ஹில் ஸ்டேஷனில் வந்து நிறைய இந்த மாதிரி தான் சோலார் லைட்ஸ் வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ இந்த சீரியல் லைட்லாம் போட்டிருக்காங்களா, இது எல்லாமே சோலார் தான். பகலில் வந்து அந்த வெளிச்சத்தில் வந்து நமக்கு வந்து அது பேட்டரி ஃபில் பண்ணிக்குமா. அப்புறமா நைட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே எரியும். மார்னிங் வந்து தானாகவே ஆஃப் ஆயிரும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல தங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் போகலாம். உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் வேணுன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன் லொக்கேஷனும். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
நைட்டு வந்து இந்த லைட்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது நைட்டு வந்து நாங்கள் ரூமில் வந்து கேம்ப்ஃபயர் செட் பண்ணி கேட்டோம். அப்போ வந்து அவங்க அந்த சிம்னியில் வந்து இந்த விறகெல்லாம் போட்டு இந்த மாதிரி தான் பற்ற வச்சாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.